இரட்டை இலை சின்னத்தை எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒதுக்கக்கூடாது என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தில் மீண்டும் மனு அளிக்கப்பட்டுள்ளதாக அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்த புகழேந்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தேர்தல் ஆணையம் எடப்பாடி பழனிசாமியை எங்கேயும் பொதுச் செயலாளர் என்று சொல்லவில்லை என்று குறிப்பிட்டார். இந்நிலையில் அதிமுக பொதுக்குழுவை எடப்பாடி பழனிசாமி கூட்டியது தவறு என்று புகழேந்தி குற்றம் சாட்டினார். எனவே அண்மையில் நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட முடிவுகளை தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். தேர்தலுக்கு ஒரு சில மாதங்களே உள்ள நிலையில் அதிமுக இணைப்பு என்பது முடியாத காரியம் என்றும் அவர் தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவை வழிநடத்துவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் என்றும் அவர் விமர்சனம் செய்தார். இந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு எந்த தகுதியும் உரிமையும் சட்டப்படி இல்லை. எலெக்ஷன் கமிஷன் பழனிசாமி எங்கேயும் பொதுச் செயலாளர்னு சொல்லல, எந்த உயர்நீதிமன்றமும் சொல்லல. எல்லாத்தையும் குறிப்பிட்டு அது செல்லாது, ஏற்கனவே தவறா தூக்கி இந்த தேர்தல் ஆணையம் ரெட்டையிலையை கொடுத்துட்டீங்க, கண்டெம்ட்ல போய் நிக்குது. திருப்பி ரெட்டையிலையை கொடுத்தீங்கன்னா உங்க மேல பயங்கரமா வழக்கு தொடரப்படும். மறுபடியும் நீதிமன்றத்தில் இந்த தேர்தல் ஆணையத்தில் இருக்கின்ற அதிகாரிகள் தான் பதில் சொல்ல வேண்டும், ஒரு வழி இல்லை. ஆகவே நீங்க நினைக்கிற மாதிரி இவர்கள் எளிதாக இந்த தடவை இரட்டை இலையை கொடுக்க மாட்டார்கள் என்பது எனது உத்தரவாதம். ஆகவே உச்சநீதிமன்றம் நியாயமாக நடந்து கொள்ளும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. பிஜேபி முதுகுல குத்துறாரா, பிஜேபி அவர் முதுகுல குத்துறாரா? ஏடிஎம்கே ஆபீஸ் ஷிஃப்ட் ஆயிடுச்சு சார் டெல்லிக்கு. அமித்ஷா சார் வீட்டில் இருக்கு, ஹோம் மினிஸ்டர் வீட்டில் தான் இங்கே ஆபீஸ்.